லட்டில் பன்னி கொழுப்போ மாட்டு கொழுப்போ மீன் எண்ணெயோ கலந்ததெல்லாம் தப்பு இல்லை. என்ன அதை சாப்பிட்டனால என்ன செத்தா போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய மகா தவறு, பாவம். ஏன்னு கேளுங்க. சைவம், நம்ம சுத்த சைவம் பிரசாதத்தில் எதுவும் மிக்ஸ் ஆகிருக்காதுன்னு சொல்லி நம்பி தான் சாப்பிட்றாங்க. நான் வைணவர்களுக்கும் இல்லை கிருஷ்ணர் ஐயர்களுக்கோ ஐயங்கார்களுக்கோ பிராமணர்களுக்கோ ஆதரவாக நான் பேசலை, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் சைவம் மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு ஆதரவாக தான் நான் பேசுகிறேன். நம்ம அசைவம் சாப்பிட்றோம், அதை யாரும் குறை சொல்லலை, புரியுதா? மூக்கை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சைவம் சாப்பிட்றவங்களுக்கு நம்ம ஆதரவு தான் கொடுக்கணும். அவங்க சைவம் சாப்பிட்றவங்க நம்பி கோயிலில் சைவம், இது சைவத்தால் செஞ்ச லட்டுன்னு சொல்லி நம்பி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் அதில் கலந்தது மிகப்பெரிய தவறு. இதுக்கு யாரும் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு வரக்கூடாது. அது யாராக எங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி. நான் அண்ணன்னு சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, லட்டில் பிரசாதத்தில் நீங்கள் அதை கலந்தது மிகப்பெரிய தவறு. இது தவறு இல்லை. இதை சாப்பிட்டனால நீங்கள் என்ன செத்தா போயிட்டீங்க, உயிரோடு தானே இருக்கிறீங்கன்னு கேட்டால் நானும் ஒன்று கேட்பேன். ஆனால் நான் உங்களுக்கு எதிரானவன் கிடையாது, சொல்கிறேன். வேங்கை வயலில் மலத்தை கலந்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? ஓஹோ வேங்கை வயலில் எப்படி மலத்தை கலந்துட்டாங்க, அவனை வெட்டணும், குத்தணும், கொல்லணும் அப்படி சொன்னால் நீங்கள் லட்டில் எப்படி நீ இதை கலந்த, அவனை சும்மா விடக்கூடாது, ஆச்சா போச்சான்னு இல்லை அப்படி தானே கேட்கணும். அதை விட்டுட்டு இது சாப்பிட்டனால இன்னும் செத்தா போயிட்டீங்கன்னு கேட்குறது முறையில்லை. இது ஒரு நல்ல தலைவர்களுக்கு, நல்ல தலைமை பண்புக்கு அழகு இல்லை, பார்த்துக்குங்க. இப்போது அதில் இதை கலந்ததில் தப்பு இல்லை அப்படின்னா அதில் கலந்ததையும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். விதண்டாவாதமாக பேசணுன்னா, சரிங்களா? இல்லை, இதுவும் தப்பு தான், அதுவும் மிகப்பெரிய தப்பு. இப்போ இதை சாப்பிட்டனால இன்னும் செத்தா போயிட்டேன், அப்போ நீ அதை குடித்ததுனால செத்தா போயிட்டு நான் கேட்கலாமா? வேண்டாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. லட்டில் கலந்தது தப்பு, வேங்கை வயல்லையும் கலந்தது தப்பு, மிகப்பெரிய தப்பு. இது அவனுக்கு ஆகலை. தண்ணியில் மலம் கலந்ததப்போ அவன் எப்படி அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஐயோ இந்த தண்ணிவா நம்ம குடிச்சோன்னு சொல்லி அவன் உடம்பளவில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். கொமட்டிக்கிட்டு வந்திருக்கும், வாந்தி வந்திருக்கும், ஒரு சிலருக்கு அலர்ஜி மாதிரி ஆகிருக்கும். இதே ஃபீலிங் தான் இவங்களுக்கும் வந்திருக்கும். ஐயோ நம்ம இப்படிலாம் அபச்சாரம் இந்த இதில் சாப்பிட்டோமே, அபச்சாரம் அவங்கள மட்டும் சொல்லலை, எல்லாத்தையும் சைவம் சாப்பிட்ற எல்லாத்தையுமே சொல்கிறோம். ஐயோ நம்ம இந்த லட்டில் மிக்சிங் கொழுப்பை கலந்துட்டாங்களா, மீன் எண்ணெய் கலந்துட்டாங்களா, பன்னி எண்ணெயை கலந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசில் என்னெல்லாம் தோணுச்சோ, எப்படிலாம் வாமிட் ஆச்சோ, எப்படிலாம் கொமட்டிட்டு வந்ததோ, எப்படியெல்லாம் அவனுக்கு அலர்ஜி ஆச்சோ அதே அலர்ஜி இவங்களுக்கும் ஆகிருக்கும். ஸோ நம்ம 2 பேர்த்தையுமே ஒரே ஈக்குவலாக தான் வைக்கணுமே தவிர இதை சாப்பிட்டதுனால நீ செத்து போயிட்டியான்னு கேட்குறது தப்பு. ஐயோ அவனுக்கு கொடுத்தது தண்ணியில் கலந்துட்டானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறதும் தப்பு, சரிங்களா? இப்படியும் கேட்கக்கூடாது. அப்படின்னு இதை செஞ்சவனும் தப்பு, அதை செஞ்சதும் தப்பு, இதை செஞ்சதும் தப்புன்னு சொல்லி தான் அப்படி சொன்னால் தான் நியாயம். அதனால் தயவுசெய்து யாரும் இதை ஒரு நல்ல நியாயமாக பார்த்து சொல்லுங்கள். இல்லை இந்த விஷயத்தை பெருசு பண்ணாமல் பன்னி எண்ணெய் கலந்தது மாட்டு எண்ணெய் கலந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான தண்டனை என்னமோ கொடுத்துட்டு இதுக்கு மேலே சைவத்துக்கு என்ன பண்ணுமோ அதை ப்ராப்பராக செய்யுங்க. அதுதான் என்னோடய விருப்பம். யாரோட மனசையும் நான் புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் பேசலை. வேங்கை வயலில் மலத்தில் தண்ணி கலந்ததும் தப்பு தான், லட்டில் இதை கலந்ததும் தப்பு தான். 2 பேர்த்தோட மனநிலையும் ஒன்றா தான் இருக்கும். அதனால் அதுக்காக சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறதும் இதுக்காக ஏளனமாக பேசுகிறதும் வேண்டாம். நன்றிங்க.